வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரகாஷ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட செய்திங்க. ஊடக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஊடக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் ஏடிஎம்கே கட்சியே வந்து இல்லாமல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வந்து செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு ஏடிஎம்கே கட்சியை சார்ந்து. டிஎம்கே அது வேற விஷயம். அதை தாண்டி வந்து ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி வந்துட்டு கட்சி வந்து 2-3 பிரிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இருக்காங்க இல்லையா, அவங்க சார்ந்து ஒரு கூட்டணி தனியாக பிரிஞ்சுட்டாங்க. நம்ம எடப்பாடி தலைமையில் வந்து கூட்டணி வந்து தனியாக பிரிஞ்சாங்க. இப்போ இதுவே வந்து ரெண்டா பிளவுபட்டு இருந்தது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அந்த ஏடிஎம்கேலேருந்து 4 பேர் வந்து அவங்க தொழில் வந்து ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ண கையோட உடனே வந்து டிவிகேல ஜாயின் பண்ணாங்க. இதை கண்டிச்சு நான் பல பேர் வந்துட்டு ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிகாரஸ் வந்து குதிரை பேரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குதிரை பேரம் வந்து அரசியலில் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இந்த குதிரை பேரம். ஸோ அந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் வந்து நம்ம தோழமை கட்சி காங்கிரஸ். ஸோ காங்கிரஸில் இருக்கவங்களும் வந்து ஜோதிமணி எம்பி, அவங்க காங்கிரஸ் எம்பி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிஞ்சாங்க. ப்ளஸ் வந்து நம்ம பாமக தலைவர் வந்து அன்புமணி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல கட்சி தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கும் புரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து டிவிக்கு வந்து தூய ஆட்சி, தூய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அது பேஸ் பண்ணி தான் வந்து டிவிக்கு ஜெயிச்சாங்க. இப்போது தலைவர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம்மாக நம்ம உட்கார வச்சிருக்கோம் இந்த ஒரு ரீசனுக்காக தான். ப்ளஸ் இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போது நம்ம ஜெயிச்சு இந்த சட்டசபையில் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக வந்து பல கூட்டணி டிஎம்கே கூட்டணி கிட்ட இருந்து சில கட்சிகளை வந்து நம்ம கூட்டணிக்கு வாங்கணும். அது பற்றி காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் எல்லாமே வாங்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ரெண்டா பிரிஞ்சதுலேருந்து இப்போ அதுலேருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணி கையோட உடனே வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே இப்போ தப்பாக பார்க்கப்படுது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்துட்டு தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அது எதுவும் பிரச்சனை இருக்காது. உடனே ஜாயின்